ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஐபிஎல் மார்ச் 22 சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு தான். இதில் என்ன நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் விரியன். நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, டீமில் யாரெல்லாம் விளையாண்டா செம்மையாக இருக்கும், 200 300 அடிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசையை நான் போட்டு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். சிஎஸ்கே டீமில் யாராவது விளையாண்டா நல்லா இருக்கும், ஆர்சிபி டீமில் யாராவது விளையாண்டா நல்லா இருக்கும்னு. தோனி வேற நியூ ரோல் அப்படின்னு ட்வீட்லாம் பண்ணியிருக்காருல. ஓப்பனரா, ஆல்ரவுண்டரா, இல்லை என்ன அடித்தடி தான். 2011 வேர்ல்டு கப் மாதிரி தான். குறித்து மேஞ்சர செஞ்சுரி தானா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். எந்தெந்த டீமில் எந்த பிளேயர்ஸாக விளாண்டா நல்லா இருக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். அதே உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். இந்த ப்ரெடிக்ஷன்லாம் ஒத்து போச்சுன்னா, இல்லை எதெல்லாம் சேஞ்ச், இந்த பிளேயர் போல இந்த பிளேயர் சேஞ்ச் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து இனிமேல் எந்த மாதிரி ஃபியூச்சரில் வீடியோலாம் பண்ணணும் பாருங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி புது முயற்சி, புது ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஸ்குவாடை பார்த்தோம்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கைக்வாட், செகண்டு சச்சின் ரவீந்திரா, தேர்டு வந்து ரஹானே, ஃபோர்த்து டேரல் மிச்சல், ஃபிஃப்த்து டூபே, சிக்ஸ்த்து ஜடேஜா, செவன்த்து தோனி, எயித்து சாட்னர், நைன்த்து தீபக் சேர், 10th சாதுல் தாக்கூர், 11th வந்து தீக்ஷனா. இதில் வந்து ரச்சின் ரவீந்திராவும் நம்ம ஆல்ரவுண்டர் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா, டூபே, ஜடேஜா, சாட்னர், தீபக் சேர், சாதுல் தாக்கூர், மொத்தம் 6 ஆல்ரவுண்டர். நம்ம ஃபர்ஸ்டே சென்னையில் விளையாட போகிறதுனால ரச்சின் ரவீந்திராலையும் ஸ்பின் போட முடியும், டூபே மீடியம் பேஸாக போடுவான், ஜடேஜாவும் ஸ்பின் போட முடியும், சாட்னரும் ஸ்பின் பண்ண முடியும். அப்புறம் தீபக் சேர், சாதுல் தாக்கூரை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு தீக்ஷனா ஸ்பின்னர்ஸ். ஸோ இந்த ஸ்குவாட் இருந்துச்சுன்னா ஈஸியாக அசால்ட்டாக ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தாட் என்னென்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம வாங்க ஆர்சிபிக்குள்ள போகலாம். ஆர்சிபியில் ஃபேஃப் டூ பிளிசி, விராட் கோலி ஓப்பனர்ஸ், தேர்டு வந்து ரஞ்சித் பத்திரா, ஃபோர்த்து கிரண் மேக்ஸ்வெல், ஃபிஃப்த்து கேமரான் கிரீன், சிக்ஸ்த்து தினேஷ் கார்த்திக், செவன்த் வந்து மஹிமுல் ஓமர், எயித்து வந்து கரண் சர்மா, 10th முகமது சிராஜ், யாஸ் தயார் வந்து 11th. இதில் ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், மஹிபால் ஓமர், கரண் சர்மா, இங்கெல்லாம் ஆல்ரவுண்டர். ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தா செமையாக இருக்குது. அடிச்சு ஆடுறவங்க தான், போட்டு குழந்துருவாங்க. ஆனால் பட் அந்த பவுலிங் டீம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவங்கள்ட்ட ஸ்பின்னர்ஸும் அதிகமாக யாரும் இல்லை. மெயின் பவுலர்னு பார்த்தா சிராஜ் மட்டும் தான் இருக்கான். ஸோ ஆர்சிபியோட பவுலிங் பேன் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், சிஎஸ்கேல என்ன சேஞ்ச் பண்ணலாம், ஆர்சிபியில் சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் போங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் இதான். டாப் இதே லெவல் இருக்கும். நம்ம அன்னைக்கு மார்ச் 22 பார்த்தா தெரிஞ்சிடும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோலாம் போகாம கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.